வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் ஐயா திருமிகு தராசு எஸ். ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டர் அதிகார் யாத்ரா அப்படின்னுட்டு ஓட்டு திருட்டுக்கு எதிராக வாக்காளர்களிடம் நாங்க கொண்டு போய் பல விஷயங்களை சேர்க்க போறோம், எஸ்ஐஆருக்கு எதிராகவும் அது ஆப்வியஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அறிவித்திருக்கிறார். பாரத் ஜோடோவுக்கு பிறகு இந்த ஒரு யாத்திரை டோர் டு டோர் போறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க சார்? இது வட இந்தியாவில் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கா, மாற வாய்ப்பு இருக்கா? பீகார் தேர்தலில் பெரிய பேசு பொருளா மாறும். கிட்டத்தட்ட பாரத் ஜோடோ யாத்திரை அதே சேம் ரூட்டு தான். ஆனா இப்போ இது ரியல் ப்ராப்ளங்க. ராகுல் காந்தி அந்த வீடியோ போட்டு ஒரு ட்வீட் போடுறாரு, ரொம்ப நன்றி தேர்தல் ஆணையத்துக்கு, செத்து போனவங்களோட டீ குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு. அது கிண்டலாக தெரிந்தாலும் அது உண்மைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பேட்டிகளை எல்லாம் பார்த்தா எங்க கிராமத்திலே இத்தனை பேர் செத்து போனது அறிவிக்கப்பட்டிருக்கு, ஏன்னா எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறோம், இப்படியான பேட்டிகளை பார்க்க முடியுது. அப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் மரணம்னு சொல்றாங்க. 2025 ஜனவரி ஓட்டர் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்த சில மாதங்கள்ல இவ்வளவு பேர் மரணம்னா, இப்போ 2003 ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து இவ்வளவு பேர் மரணமா, 2025 லிஸ்ட்ல இருந்து இவ்வளவு பேர் இயற்கை எழுதியிருக்காங்களா? விளக்கமே இல்லை அதுக்கு. ரெண்டாவது, ஊர்களில் நம்ம என்னதான் மீடியாவில் பேசுகிறோம், கட்டுரைகள் எழுதுறோம், ஆனால் ஊரில் சீயிங் இஸ் பிலீவிங். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஓட்டுரிமை இல்லை, அவன் செத்து போனதா ஓட்டர் லிஸ்ட்ல இருக்குங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டுருவான். பெரும்பாலும் மனிதர்கள் பயப்படுவது மரணத்துக்கு தாங்க. அப்போ ஓட்டுரிமை இறந்து போன காரணத்தால் நீக்கப்பட்டா அது சிவில் டெத்து. அப்போ சிவில் டெத்தே வந்துருச்சு அப்படின்னா அவங்க அதை எப்படி சரி பண்ண முடியும்? ஒரு 7-8 பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரை போயிருக்காங்க. அப்போ இயல்பாக என்டையர் ப்ராசஸ் பேர்ல சந்தேகம் வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ அட்ரஸ் சேஞ்சு, சில வேறு காரணங்களால் டெலிஷன், இதை விட இது ரொம்ப பவர்ஃபுல் ரீசன். டியூ டு டெத்துங்கிறது பவர்ஃபுல் ரீசன். அப்படின்னா எதுவுமே சரியில்லைங்க. ரெண்டாவது, பீகார் முதலமைச்சர் அவர் வாயவே திறக்கிறதில்ல, பீகாரில் இருக்கிற மற்ற அமைச்சர்கள் யாருமே வாயவே திறக்கிறதில்ல, பிஜேபி அமைச்சர்கள் மட்டும் 1-2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் பக்கத்து கிராமத்தில் பார்ப்பான், அவன் கிராமத்தில் பார்ப்பான், பக்கத்து வீட்டுக்கார பேர் இல்லாததை பார்ப்பான். மைக்ரேஷன், வெளி இடத்துல போய் வேலை பார்க்குறான், அது சில காரணங்களுக்காக உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் உயிரோட இருக்கிறவன் இறந்து போயிட்டா, அதனால அவனுக்கு வாக்காளர் பட்டியலில் இடம் இல்லைன்னு சொல்லும்போது ராகுல் காந்தியோட அந்த குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப எடுபடும். இன்னும் நிறைய வருங்க. இது இன்னும் அது நல்லாவே தெரியுது, இன்னும் நிறைய வரும்னு. ஏன்னா பொதுவாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கும்போது பார்ட்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லா குற்றச்சாட்டையும் ஒரே நேரத்தில் வைக்க மாட்டார்கள். அப்போ ஓட்டு திருட்டுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ராகுல் காந்தி முயற்சி சென்றாரு. ஓட்டு திருட்டில் இப்போ சில லட்சங்கள், இந்த டியூ டு டெத்து, மரணமடைந்ததால் நீக்கப்பட்ட வாக்காளர்கள், அது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இனி அடுத்தடுத்த கட்டங்களில் மற்ற குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க பார்ப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டு பெரிய அளவுக்கு பயனுள்ளதா தெரியல. அவங்க பேசுறத பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது வாக்காளர் பட்டியலை திருத்துற உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு, அது எப்படிங்கிறதான கேள்வி. சுப்ரீம் கோர்ட் திருப்பி திருத்துற உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல, திருத்துற உரிமை அவங்களுக்கு இருக்குல்லன்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் பேர்லேயே நம்பிக்கை குறையுது இந்த விஷயத்துல. அப்போ மக்கள் மன்றத்துக்கு அவர் எடுத்துட்டு போறாரு. அது சரியான நடவடிக்கை தான். எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இருந்தால் இது மேலும் சரியான நடவடிக்கையாக மாறும். எதிர்கட்சிகளை ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமைப்படுத்தி விட்டார்களோன்னு எனக்கு தோணுது. தேர்தல் ஆணையமும் பிஜேபி கவர்மெண்ட் சேர்ந்து ஒற்றுமைப்படுத்தவே முடியாத ஒரு ஜாதி, அது எதிர்கட்சிங்கிற ஜாதி, அதை ஒற்றுமைப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அந்த பேரணி தேர்தல் ஆணையத்தை நோக்கி போகும்போது பேரிகேட், அந்த தடுப்பு, அதுக்கே கூட கான்சியஸா இந்தியா பிளாக்ங்கிற பேனரை நம்ம எடுக்க வேண்டாம், ஏன்னா ஆம் ஆத்மி வெளியில போயிட்டாங்க, அவங்களும் வருவாங்கன்னு கொஞ்சம் கான்சியஸா அதை எடுத்தாங்க. அந்த இந்தியா பிளாக்னு சொல்லிக்கல அப்படின்ற ஒரு இடம் வருகிறது. மேற்கு வங்கம் போன்ற இடத்துல மம்தா பானர்ஜியும் வரணும், அவங்களுக்கும் எம்பிஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருந்தது. இப்ப இது அடுத்த கட்டமா நாடாளுமன்றம் 3 வாரங்களாக முடங்கி இருக்கிறது, அது இது காரணமாக அப்படின்னும் போது டோர் டு டோர் அப்படின்னா அந்தந்த மாநிலங்களில் மாநில கட்சிகளும் கையில் எடுக்கணும் இல்லைங்களா? திமுக கண்டிப்பா எடுப்பார்கள். திமுக நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது குறித்த ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. அதே அவர் அது போக மாவட்ட செயலாளர்கள், கீழமை அமைப்புகள் இருக்கிற எல்லாத்துக்கும் சரிபார்க்க சொல்லி உத்தரவு போட்டாங்க.
இதுல போலி வாக்காளர் சேர்த்தல்ங்கிறது காலங்காலமா இருக்குங்க. நான் எப்ப தேர்தல் ப்ராசஸ் பார்த்தேன் 62 ஸ்கூல் டேஸ், 67 காலேஜ் டேஸ் ஆக்டிவ். அப்போல இருந்து இது இருக்கு. வாக்காளர் பட்டியல்ல பேரை சேர்த்து விடுறது. சேர்த்து விடுற பேரை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நீங்க சேர்த்து விட்டுருவீங்க, அதை எப்படி பயன்படுத்துறது? அந்த பேர்ல இன்னொருத்த வந்து ஓட்டு போடணும். பூத் ஏஜென்ட் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. எல்லா கட்சி பூத் ஏஜென்ட்டும் இருப்பாங்க. அடையாள மை மாறும். அப்ப எப்படி பயன்படுத்துறது? நான் வந்து பத்திரிகையாளரான பிறகு தேர்தல் ப்ராசஸை நம்ம நேரடியாக பார்க்கணும். சும்மா அரசியலை பற்றி எழுதிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி தான் அந்த தராசு மக்கள் மன்ற அமைப்பு 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டோம். டெபாசிட் எங்களுக்கு பெரிய சேலஞ்சு. டெபாசிட் கட்டுறதுக்கு வழி கிடையாது. 250 rupees வந்து பட்டியலின மக்களுக்கு அப்போ டெபாசிட். அதனால 250 நிறைய ஸ்பான்சர் பண்ணோம். முடியாது, இப்போ நாங்களே கொஞ்சம் கொடுத்துருக்கோம். முடியாதவங்க லோக்கல் ஸ்பான்சர் வாங்கி கேண்டிடேட் போட்டுறது. நோக்கம் என்னன்னா, அந்த கேண்டிடேட் சார்பாக போய் கேள்வி எழுப்புறது தான் நோக்கம். ஒவ்வொரு தேர்தல் ஆணைய கூட்டத்திலையும் போய் கேள்வி எழுப்புறது. நானும் ஒரு டிராவல் பண்ணேன். திண்டிவனம் டு திருச்செந்தூர்னு ஒரு டிராவல் பண்ணேன். கடைசியில் என்னாச்சுனாங்க, தேர்தல் நடைமுறையோட கோளாற பாருங்க. போலி வாக்காளர் சேர்த்துருக்காங்க. நம்ம சேர்க்க முடியாது. நமக்கு அதுக்கான அமைப்பெல்லாம் கிடையாது. கட்சிகள் எல்லாம் சேர்த்துருக்கு. கடைசியில் ஒவ்வொரு போலிங் பூத்லையும் ஓட்டு போட வராதவங்க, ஆனால் பட்டியலில் பேர் இருக்கு. இவன் சேர்க்கப்பட்ட வாக்காளர் ராமசாமி, குப்சாமி, வாடசாமி பட்டியலில் பேர் இருக்கு. அப்போ அந்த பூத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளோட ஏஜென்ட்டும் அவங்களுக்குள்ள கூடி பேசி முடிவெடுத்து ஆளுக்கு கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டாங்க. எங்க ஆளுகளுக்கு ஆஃபர் வந்துச்சு. இவனுக்கு சண்டை போட்டு கிடப்பானுங்க. எப்பா நீங்க ஜெயிக்க போறது இல்லை, உன் பேர்ல ஒரு 5 ஓட்டு, உங்க கட்சி பேர்ல 5 ஓட்டு. உண்மையிலே நடந்ததுங்க இது. அதற்கு சாட்சியாக இன்னமும் என்னோட முன்னாடி பணிபுரிந்த பலரும் இன்னமும் இருக்காங்க. அப்ப நடைமுறையில கோளாறு இருக்கு. அப்போ கிளீன் ஓட்டர் லிஸ்ட் ஒரு தேர்தலோட அடிப்படையே அதுதான். வாக்காளர் பட்டியலில் தகுதி திட்டமே இருக்கக்கூடாது. ஆனா எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யுது. இப்ப தேர்தல் ஆணையமே செய்யுதுங்கிறது தான் இதோட பெரிய பிரச்சனை. தேர்தல் ஆணையம் அப்ப பண்ணலைங்க. வாக்காளர் பட்டியலை கடைசி நேரத்தில் டிராஃப்ட் போட்ட உடனே நியூ ஓட்டர் ஃபார்மை யூஸ் பண்ணி வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க. பின்னாடி நாங்கள் கண்டுபிடிச்சோம் அதை. நியூ ஓட்டர் ஃபார்மை யூஸ் பண்ணி வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க. நியூ ஓட்டர் வந்து அந்த இப்போ 18 வயசு, அந்த காலத்தில் 21 வயசு, இப்போ 18 வயசு, அவங்க தான் நியூ ஓட்டர் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துக்கு புதுசாக வந்திருப்பீங்க இல்லைங்களா, ஒரு இடத்துல இருந்து மாறி இருப்பீங்க, நீங்களும் நியூ ஓட்டர் தான். ஸோ நியூ ஓட்டருக்கு 60 வயசு கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. 20 வயசாகவும் இருக்கலாம். ஆனால் நியூ ஓட்டர் ஃபார்மை பயன்படுத்தி அதில் பெரிய வெரிஃபிகேஷன் வேறு வராது. ஏன்னா கடைசி நேரத்தில் அவசரம் எல்லாத்துக்கும். அப்போ புது பெயர்களை சேர்த்து விடுதல், இது வந்து போலிங் பூத் வயசு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க, எல்லா கட்சிகளும் கடைபிடித்தது தான். எடப்பாடி பழனிசாமி திருட்டு ஓட்டை சேர்த்தது திமுக தான் குற்றச்சாட்டுனா அதே குற்றச்சாட்டு திமுகவும் வைக்கும். ஆனால் தேர்தல் முடிவு மாறாது. என்னன்னா ஒரு கடைசியில் ஒரு 30 ஓட்டு மிஞ்சுதுன்னா பிரதான கட்சிக்கு 10 ஓட்டு, எதிர்கட்சிக்கு 10 ஓட்டு, அப்படிதான் அது பிரியுது. பாதிக்கப்படுறது யாருன்னா புதிய கட்சிகள். இப்போ விஜய் கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, சீமானுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, சுயேட்சைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. பூத்தில் வந்து யாரு 1 2 இப்போ பிஜேபி திமுக அதிமுக கூட்டணியில் பிஜேபினா பிஜேபிக்கு அந்த வாய்ப்பு போயிடும். இதில் ஆர்டிஃபிஷியலாக ஓட்டர் ரைஸ் ஆகுறாங்க. எப்படின்னா இப்போ உதாரணமாக பிஜேபி நமக்கு பெரிய செல்வாக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, 3% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியலாக அவங்க 6% தான் மாறிடுவாங்க. கள செல்வாக்கு இருக்காது, ஆனால் சதவீத செல்வாக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்துடும். நுணுக்கமான விஷயம் இதுதான். அப்போ அந்த 6% வச்சு அவங்க அடுத்த கூட்டணியை எய்ம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கட்சிங்க ரொம்ப தகராறு பண்ணக்கூடிய வாசிபரஸ் கட்சி பெரிய அளவு சண்டை போட்டுருவாங்க, அவங்களெல்லாம் நம்ம வந்து வச்சுட்டு சமாளிக்க முடியாது, கழுத 10 ஓட்டு அவனுக்கு கொடு அப்படின்னு முடிவு எடுத்தான்னா 10 ஓட்டு அந்த கட்சிக்கு ஆர்டிஃபிஷியலாக போய் சேர்ந்துடும். நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக அப்படி தான் வந்துச்சு. பெரிய அளவுக்கு குரல் கொடுத்துருவாங்க, இவங்க தகராறு பண்ணுவாங்க, பத்திரிகைகள்லாம் எழுதிடுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போகிறதுங்கிறது அப்போலேருந்து நாங்கள் தொடங்கிட்டோம். கோர்ட்டுக்கு போவாங்க, விடுங்க நம்மளும் பிரிச்சுக்கிறோம், அவனும் பிரிக்கிட்டோம், 2ஓ 3ஓ கொடுங்க, இப்படி மைண்ட் செட் வந்துச்சுங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் நான். ஆர்டிஃபிஷியலாக பெர்சன்டேஜ் ஏறும். நாங்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை, எங்களோட இதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் இதே மாதிரியான ஒரு நிலை உதாரணமாக நாம் தமிழருக்கு வருதுன்னு வைங்க, ஆர்டிஃபிஷியலாக அவங்க 5%லேருந்து 7% மாறுவாங்க.
இப்போ பிஜேபிக்கு வந்தா ஆர்டிபிஷியலா 5% 10% ஆவாங்க. இது எதிர்கால அரசியலை பெரிய அளவுக்கு மாற்றி அமைக்குங்கிறது என்னோட பார்வை. அதேபோல இன்னொரு வகையில யோசிச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு வாக்காளர் எண்ணிக்கை ஏறுகிறது. ஆனா இந்த வாக்குகள் போய் சேராதபோது ஏற்கனவே இருக்கிறவங்களது அதே அதேவா இருக்காது. அது குறையும். ஏன்னா 100 ஓட்ல 35% வாங்கிட்டு, அது 110 மாறும்போது இவங்களுக்கு அது ஏறுமாங்கிற கேள்வி இருக்கு. இல்ல. அதாவது ஒரு போலிங் பூத். அந்த போலிங் பூத்ல 1000 ஓட்டுன்னு வச்சுக்கங்க. 1000 ஓட்டு. நம்ம எதுல இருந்து இத கொண்டு வர்றோம்? இதுக்கு முந்தின வாக்காளர் பட்டியல்ல இருந்து கொண்டு வர்றோம். பீகாரோட ப்ராப்ளம் என்ன? 2025ல ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கு. அந்த வாக்காளர் பட்டியல்ல இருந்து அடிஷன், டெலிஷன் பண்றதுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அப்படி அடிஷன் பண்ணும்போது போலி வாக்காளர்களை கட்சிகள் சேர்க்குது. இது வேற. ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியல். அத நான் கிளீன் பண்ணல. அதுக்கு பதிலா அதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் சொல்ற ரீசன் என்னன்னா, அதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணது. 2003 தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணது. அதை வச்சு நான் இப்போ புதிய வாக்காளர் பட்டியல் இன்னொரு எஸ்ஐஆர் பண்றேன், ஷேர் பண்றேன். அதனால 2003ல இருந்து கிளீன் ஆகும். 2003ல வாக்காளர் பட்டியல் இடம் பெற்றவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதுல இடம் பெறுவாங்க என்று சொல்லும் போது இந்த டெத் ரேஷியோ மாறுதல் வருது 1. புலம்பெயர்ந்தோர் மாறுதல் வருது, மைக்ரேஷன் அது வருது 2. அன்வெரிஃபையபிள் போறோம் ஆள் இல்ல அது வருது 3. இதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சட்டம் மீறப்படுகிறது. எப்படின்னா, நீங்க அப்படி டெலீட் பண்றதா இருந்தால் டியூ நோட்டீஸ் கொடுக்கணுங்கிற அந்த டியூ ப்ராசஸ் மீறப்படுது. அந்த இடம் ஆபத்தான இடம். அதை நம்ம அலோவ் பண்ணோம் அப்படின்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்னு ஆயிரும். ரேஷன் கார்டில் கூட நாளைக்கு உங்க பேரை தூக்கிக்கலாம். எல்லாமே ரேஷன் கார்டுகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. உண்மையிலே இவ்வளவு பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதெல்லாத்தையும் நாங்க இப்போ உண்மையிலே பாத்தீங்கன்னாங்க, இந்தியா முழுவதும் அந்த யுனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அடாப்ட் பண்றது தமிழ்நாடு மட்டும் சில மாநிலங்கள் தான். இப்போ இன்னைக்கு ரேஷன் பொருள் விநியோகம் 70 வயசுக்கு மேல வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுக்குற முதலமைச்சரோட தாய்மானவர் திட்டம் வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அது வெல்கம், ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதை அந்த பட்ஜெட்டை கட் பண்ணணும்னோ அல்லது அதற்கான ப்ராசஸை கிளீன் பண்ணணும்னோ நம்ம ஆரம்பிக்கும் போது 70 வயசு மேல ஆயிட்டாங்க, ஆனா அவங்க இல்லை, உயிரோடு இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒருதலை பட்சமாக அதை தாலுகா ஆபீஸ்லேயே முடிவு பண்ணா அல்லது கொண்டு போய் கொடுக்குறவங்களே முடிவு பண்ணா அது எவ்வளவு பெரிய குந்தகத்தை விளைவிக்கும். அப்போ நீங்க உயிரோடு இருக்கீங்களா இல்லையான்னு நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும்னு ஆயிரும். அப்ப இது ஒரு பெரிய ரொம்ப ராங் ப்ராசஸ்ங்க. அது போக இன்னொரு முக்கியமான பிரச்சனை இதுல என்ன வருது அப்படின்னா, அந்த சார் ப்ராசஸ்ல என்ன வருதுன்னா, இந்தியா முழுசும் இதை நாங்க பண்ண போறோம்ன்றாங்க அவங்க. இந்தியா முழுசும் பழைய வாக்காளர் பட்டியல் 2003 வாக்காளர் பட்டியலை வச்சு. அப்ப இந்தியா முழுசும் இதை பண்ணும்போது சரி பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு அடிப்படை தேவையான சென்சஸை நீங்க எங்க பண்ணி வச்சிருக்கீங்க? அது எப்ப எடுத்தீங்க? அப்போ சென்சஸுக்கு பிறகு வர வேண்டிய விஷயம் இல்லையா இது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்பதான் அதுக்கான அறிவிப்புகள் வந்திருக்கு. அது ஆகுங்க, 2 வருஷம் ஆகும். ஆனா அதுக்கு முந்தையே நீங்க நடத்துறது மூலமாக நீங்க ஒரு சென்சஸ் கிரியேட் பண்ண பாக்குறீங்களா? இல்ல பழைய இது இப்போ உதாரணமா நம்மளோட லாஸ்ட் சென்சஸ் அதுல இருந்து நீங்க வர போறீங்களா? அப்ப ஏன் இந்த அவசரம் நீங்க காட்டணும் என்று வரும்போது, பீகார்ல ராகுல் காந்தி நடைபயணத்துல அது எப்படி வைப்பாங்கன்னா, தேர்தலையே திருட முயற்சிக்கிறாங்க, ஓட்சோரி, வாக்கு திருட்டு. அப்போ பீகார் தேர்தல்ல மக்களோட விருப்பம் பிரதிபலிக்காது, பிஜேபியோட விருப்பம் தான் பிரதிபலிக்கும், தேர்தல் ஆணையம் அதுக்கு உடந்த, இப்படிதான் அந்த பிரச்சாரம் அமையும். நஷ்டம் ஒண்ணு இருக்கு. தேர்தல் ஆணையம் மாதிரியான உயர்ந்தபட்ச அமைப்பு பேர்ல சந்தேகத்தை கிரியேட் பண்ணணும்னா எல்லா அமைப்புகள் பேர்லயும் சந்தேகம் வரும். இன்னைக்கு ஒரு நல்ல அரசியல்வாதிகள் இருக்காங்க, நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. ஆனா பொதுமக்களை என்ன பார்வையில பாக்குறாங்க? அரசியல்னா அப்படிதாங்க, காசு வாங்காம எவங்க இருக்கான்? ரூபாய் சம்பாதிக்க தாங்க அரசியலுக்கு வராங்க. போலீஸ்காரன் ஸ்டேஷன்னாலே அப்படிதாங்க, போனா அடிப்பாங்க. எங்க ஏதோ 1-2 ஸ்டேஷன்ல சில சம்பவங்கள் நடக்கும்போது அது ஒட்டுமொத்த பொதுஜன அபிப்பிராயமாக மாறுது. அப்போ அமைப்புகளை நம்ம சந்தேகத்துக்கு இடமில்லாதபடி வைக்க வேண்டியது கடமை.
தேர்தல் ஆணையம் உயர்ந்தபட்ச அமைப்பு. என்ன காரணம்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்காவது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குங்க. தேர்தல் ஆணையம் அட்டானமஸ். கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது. இப்ப பார்லிமெண்ட்ல ஏன் இந்த விவாதம் நடத்த மாட்டேன்றாங்க? யாருங்க பதில் சொல்லுவா? தேர்தல் ஆணையம் சார்பாக பதில் சொல்வதற்கு மந்திரி கிடையாது. லாக்கா கிடையாது. அது தனி அமைப்பு. அவங்க வந்து பதில் சொல்ல முடியாது. பார்லிமெண்ட்ல இல்லாத அமைப்பு எப்படி பார்லிமெண்ட்டுக்கு வந்து பதில் சொல்லும்? நீங்க இந்த பிரச்சனையை கிளப்பக்கூடாது. இதுதான் வந்து அரசாங்கம் வைக்கிற வாதம். அப்போ அந்த அளவுக்கு உயர்ந்தபட்ச ஒரு அமைப்பு இந்திய அரசியல் சாசனத்துல ஒரு குறிப்பிட்ட ஷரத்துகள் வந்து தொடர்ந்து அவங்கள பத்தி சொல்ற அமைப்பு சட்டத்தை மீறுது. எப்படி மீறுது? எங்களுக்கு உரிமை இருக்குங்க. நாங்க வந்து கிளீன் ஓட்டர் லிஸ்ட் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமைன்றாங்க. உங்க கடமை. ஆனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எடுக்கும்போது தெள்ள தெளிவா இதுல இருக்க ஒரு தொகுதிக்கோ அல்லது ஒரு தொகுதியின் பகுதிக்கோ தான் நீங்க எடுக்க முடியும். காரணம் சொல்லணும். வேலிட் ரீசன் அதுல தெளிவா இருக்கு. 200 தொகுதி இருக்கிற ஒரு மாநிலத்துல ஓரிரு தொகுதிகள்ல பிரச்சனை இருக்கு. இன்னென்ன பிரச்சனைகள். இதுல நாங்க திருப்பி ஓட்டர் லிஸ்ட்டை சரிபார்க்க போறோம். இது வேற. ஒட்டுமொத்தமா ஒரு 6, 7 மாசத்துக்கு முன்னாடி தேர்தலை நடத்திட்டு 6, 7 மாசம் கழிச்சு எல்லாமே சரியில்லை, நாங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்து சூரியோட பரட்ட கணக்கு மாதிரிலாம் ஆகும். அதுவும் 6 மாதங்களுக்கு முன்னால் பாஜக கூட்டணி மிக அதிகமாக ஜெயித்த மாநிலமாகவும் இருக்கிறது. உண்மையில எனக்கு புரியல என்னன்னா, இதுல பிஜேபியும் பாதிக்கப்படும்ல. பெர்செப்ஷன் வைஸ் பாதிக்கப்படுது. நாடு தழுவி விவாதம் ஆயிடுச்சு. பீகார் மாநிலத்துல ஒரு டூர் போறாரு, ஊர் பூரா சொல்ல போறாரு, திருடன் 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 சொல்லிட்டே வருவாங்க. அப்போ நஷ்டம் யாருக்கெல்லாம் வருது? தேர்தல் ஆணையத்துக்கு வருது, பொதுமக்களுக்கு வருது. கண்ணெதிர வந்து நம்ம உயிரோடு இருக்கிறவனும் செத்து போனோம்னு சொல்லிட்டாங்கிறது வருது. தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லுது? எங்கேயா தப்பு நடந்திருக்குங்க, சரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது வரிசையா வருது. 1 தப்பு, 2 தப்பு, 3 தப்பு, 7 தப்பு, 100 தப்பு, 10,000 தப்புன்னு வரப்போகுது. அப்படித்தானே? அப்போ ஒரு ஒரு படங்க ஆக்சுவலா ஒரு பிராக்டிக்கலா ஒரு படம். ஒரு அந்த படத்துல வந்து இதே மாதிரியான ஒரு சீனே வரும். என்னன்னா, ஒருவர் வாக்காளர் அவரு செத்து போனதா அறிவிச்சிருவாங்க. அவரு ஒரு படைக்கு போய் ராணுவத்துக்கு போய் காணாம போயிருப்பாரு. செத்து போனதா அறிவிச்சு அதுக்கான உதவித்தொகை எல்லாம் வாங்கிடுவாங்க. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஜெயிலில் இருந்துட்டு பல வருடங்கள் கழிச்சு ஊருக்கு திரும்பி வருவார். அவர் குடும்பமே நீ செத்து போயிட்டவா, செத்து போனதாவே இருன்னு சொல்லும். என்ன காரணம்னா அவங்க உதவித்தொகையெல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ இவர் உயிரோட வந்தாருன்னா நம்ம அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும். எல்லாம் போக அவர் மனைவியே வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணியாச்சு. அப்போ எவ்வளவு பெரிய குழப்பங்கள் அது முடியும். அது பட நகைச்சுவையா சொல்லியிருக்குங்க. ஆனா சீரியஸ், அது சீரியஸ் ப்ராப்ளம். அப்போ இது சரிபார்க்க வேண்டிய அமைப்புகள் எங்க பிழை பண்ணுச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதிலே இல்லையே. கீழே தானே சரி பார்த்துருக்கணும் உயிரிழந்தவர்கள் பட்டியல. அப்போ அத்தனை லட்சம் பேரு 2025 ஜனவரியிலிருந்து 2025 ஜூலைக்குள்ளேயா இறந்து போயிட்டாங்கிற ஒரு அடிப்படை கேள்வி வருது இல்ல. இது போக அப்லோட் பண்ண ஃபார்ம்ல எந்த டாக்குமெண்ட்டும் இல்ல. இனி அதை என்ன போறாங்கன்னு உண்மையிலேயே தெரியல. இவ்வளவு குளறுபடிகளோட இதை ஏன் பண்ணணும்? 2025 வாக்காளர் பட்டியல் கட்டையோ நட்டையோ எல்லா கட்சியும் ஒத்துக்கிட்டு அந்த வாக்காளர் பட்டியல் படி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்களே சொல்ற மாதிரி பிஜேபி தான் இதுல ஜெயிச்சிருக்கு. 2025 வாக்காளர் பட்டியல்ல இந்த பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் கிளப்பல. அதாவது போலி வாக்காளர்களை சேர்த்திருந்தாலும், எல்லா கட்சியும் சேர்ந்து போலி வாக்காளர்களை சேர்த்திருந்தாலும் அப்ப அது ஓடுது, வண்டி கிளீனா ஓடி இருக்கு. அப்புறம் ஜூலை மாதம் நீங்க மாத்தும் போது இவ்வளவு கேள்விகள் வருது. ஏன் இந்த அவசரம்? ஒண்ணு. அதுக்கு பிறகு நடந்த மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தலில் ஏற்பட்ட குளறுபடிகள் 2. 3வது பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு குற்றச்சாட்டு வைக்க உடனுக்குடன் மிக சுட சுட தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுது. அடுத்த சில மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல எல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. அவங்க குற்றச்சாட்டை நாங்க வெரிஃபை பண்றோங்க, சரியா தப்பான்னு பாக்குறோம் அப்படி கூட சொல்லல. ஐயா இது உங்க புள்ளி வரும் தானே அப்படின்னா, அதான் சரிங்க எங்க புள்ளி வரும் தான், ஆனா நீங்க தான் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். நீ தான் சத்தியப்பிரமாண வாக்குமூலம் தரணும், நோட்டீஸ் அனுப்புது. பப்ளிஷ் பண்ணியிருந்த டிராஃப்ட் ரோல வந்து திருப்பி அன்ரீடபிளா மாத்தி விட்டாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் சில நடவடிக்கைகளை எடுக்கும்போது தன் தவறுகளை மறைப்பதற்கு அது எடுக்கிற நடவடிக்கையா தான் பொது வெளியில் அது கவனம் பெறுது. அந்த இடம் இதுல உள்ள சிக்கலான இடம் அதுதான். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.